நயன்தாரா சொதப்பல், நலனுக்கு லாபம். குறும்பட இயக்குனரான நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த சுமார் 2 வருடங்களுக்கு முன் வெளிவந்த படம் சூதுகவும். இப்படத்தை திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இப்படத்தை வாங்கியதோடு சில கோடிகள் செலவு செய்து பெரிய அளவில் விளம்பரம் செய்து தமிழகம் எங்கும் வெளியிட்டது. விளம்பர வெளிச்சம் பட்டதால் சூதுகவும் படம் வெற்றி வாகி சூடியது. இதே கூட்டணி இப்போது மீண்டும் கைகோர்த்தது. தங்களின் அடுத்த படத்திற்கு தயாராகிவிட்டது. எஸ்கிமோ காதல் என்று தலைப்பு சூட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. உண்மையில் இந்த படத்திற்கு இன்னும் பெயரிடப்படவில்லை. இப்படத்தை திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறது. விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக மாடனோ கதாநாயகியாக நடிக்கிறார். சமுத்திரகனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இவர்களுடன் மேலும் பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடிக்கின்றனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க, தினேஷ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவு செய்ய, லியோ ஜான்பால் படத்தொகுப்பை மேற்கொள்கிறார். நேற்று முதல் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி தொடர்ந்து நகரின் முக்கிய இடங்களில் நடைபெற உள்ளது. தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்து வந்தார் விஜய் சேதுபதி. நயன்தாரா கால்ஷீட் சொதப்பியதால் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு பாதிக்கப்பட அதற்கு ஒதுக்கிய கால்ஷீட்டை நலன் குமாரசாமிக்கு ஒதுக்கிவிட்டாராம் விஜய் சேதுபதி.